Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா மதுரை ரோட்டுக்கடை ஸ்பெஷலாக கருப்பட்டி வெண்ணெய் அப்பமும் அதை வச்சு பணியாரம் அதே மாதிரி கார பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை மதுரையில் காலையில் எத்தனை பேர் ரோட்டுக்கடையில் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இதை கருப்பட்டி போட்டு செய்கிறதுனால உடலுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமான, அதுவும் காலையில் சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு முறைப்படி கார குழி பணியாரம் இனிப்பு பணியாரம் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆப்பமும் பணியாரமும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்பம் பணியாரம் சொல்கிறதுக்கெலாம் மாவு அரைக்கணும். அதுக்கு அரிசி பருப்பு எல்லாத்தையுமே ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இதுக்கு இட்லி அரிசி போட்டால் தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த 1.5 கப் அளவுக்கு இட்லி அரிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசி ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம், அப்போ உங்களுக்கு ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும் ஆப்பம். இதிலே பார்த்தீங்கன்னா 1/3 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துருக்குறேன். சப்போஸ் சில பேர்கிட்ட 1/3 கப்பு இல்லை அப்படின்னா 1/4 கப்பு போட்டு இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு தோல் இல்லாதது சேர்த்துருக்குறேன். இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்ந்து கலந்துட்டு தண்ணியில் 2 தடவை கலைஞ்சி தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஒரு 4 மணி நேரமாக ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் மிக்சியிலையோ கிரைண்டர்லேயோ நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். குருணையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ அரைச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ ஃபர்மெண்டேஷன் உங்களுக்கு நல்லா ஆகும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துக்க போகிறேன் இந்த மொத்த மாவுக்கும். ஏன்னா நம்ம இதில் இனிப்பும் செய்ய போகிறோம் இல்லையா, உப்பு அதிகமாக போட்டால் கரிச்சு போன மாதிரி ஆகிடும். இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலக்கிறப்பே உங்களுக்கு மாவு கன்சிஸ்டன்சி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு மாவை அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச மாவு குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா புளிக்க விடுங்க. புளிச்சதுக்கப்புறமா ஆப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ காலையில் டிஃபனுக்கு ஆப்பம் சுட போகிறேன். நல்லா ஒரு 8-9 மணி நேரமாகவே மாவு புளிச்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு. எந்த அளவுக்கு மாவு இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கிறோ அந்த அளவுக்கு பணியாரமும் ஆப்பமும் நமக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா அடி மாவு வரைக்கும் கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கீழே இருக்கிற மாவு வரைக்கும் நம்ம ஆப்பமாக பணியாரமாக சுட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த கலந்த மாவில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டியை வச்சு பணியாரம், கருப்பட்டி ஆப்பம், அடுத்து கார பணியாரம் 3மே செய்ய போகிறோம். அதனால் இந்த மாவை 3ஆக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மொதல் கருப்பட்டி பணியாரம் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு கருப்பட்டியை நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறேன். ஏன்னா கருப்பட்டி உங்களுக்கு சட்டுன்னு கரையவே கரையாது. அதனால் ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். கருப்பட்டி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். கருப்பட்டி இந்த மாதிரி கொட்டாங்குச்சி மாதிரி தான் இருக்கும். நார்மல் வெல்லம் மாதிரி இதை டக்குன்னு உங்களுக்கு பொடியாக்கவும் முடியாது, கரைக்கவும் முடியாது. நல்ல கல் மாதிரி வருஷம் ஆனாலும் இருந்தால் தான் அது ஒரிஜினல் கருப்பட்டி. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. இது நான் அதே மாதிரி கட்டி ஒரு 6 கட்டியை எடுத்து இந்த மாதிரி 1 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன் 1/2 மணி நேரமாக. இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு ரொம்ப கம்மியான தீயில், அதாவது மீடியத்துக்கும் லோவுக்கும் நடுவில் வச்சு இதை நல்லா கரைஞ்சி கெட்டியான பாகாக கரைச்சிக்க போகிறோம். ரொம்ப அதிக தீயில் வச்சு கரைச்சிங்க அப்படின்னா கருப்பட்டி ஒரு மாதிரி கருகின வாசம் வந்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கம்மியான தீயில் கரைச்சிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பட்டி நல்லா கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி கெட்டியாக நுர கட்டி வரும். அந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கணும். இதுக்கு ரொம்ப பாகுப்பதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ உங்களுக்கு கரண்டிலேருந்து எடுத்து காட்டுறப்பே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா கெட்டியாக விழுது. இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கரைச்ச பாகில் கட்டாயம் தூசு மண் இருக்கும் கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும். அதனால் நல்லா நைஸாக இருக்கிற வடிகட்டியை வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வடித்த பாகை நம்ம சூடாக அந்த மாவில் கலக்க முடியாது. அதனால் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் மாவில் சேர்த்து கலந்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மாவை வந்து நான் 3ஆக பிரிச்சுருக்கிறேன். 2 வந்து உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். எடுத்த மாவில் வந்து இனிப்பு பணியாரமும் அடுத்ததில் வந்து கார பணியாரத்துக்கும் கலந்து காட்டுறேன் உங்களுக்கு. இதிலே வந்து ஆப்பத்துக்கும் எந்த அளவுக்கு கரைக்கணுங்கிறது சொல்கிறேன். இப்போ கார பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இப்போ போட்டிருக்கிற கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பு எல்லாம் இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் பச்சை மிளகா, நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை பொடிசாக நறுக்கியிருக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்குறதுன்னு பார்த்திங்கன்னா பாதி அளவு வதங்கினா போதும், ரொம்ப செவக்க வதக்க வேணாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இந்த பணியாரத்துக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா கம்மியான உப்பு தானே நம்ம ஏற்கனவே போட்டுருந்தோம். அதனால் இந்த மாவுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கணும், ரொம்ப செவக்க வேணாம். இப்போ கடைசியாக இதில் வந்து பொடியாக நறுக்கினா கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து வதக்க வேண்டாம். இப்போ இதை எடுத்து இதையும் நம்ம சூடாக மாவில் கலக்க முடியாது, அதனால் நல்லா ஆறட்டும். இப்போ முதல்ல வந்து கருப்பட்டி ஆப்பத்துக்கு வந்து கலந்து காட்டுறேன். அப்புறம் இதே மாவுலேயே உங்களுக்கு பணியாரத்துக்கும் கலந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பாகு வந்து நல்லா வந்து ஆறி கெட்டியாகிடுச்சு பாருங்கள். ரொம்ப வந்து கரண்டியில் எடுக்க முடியாத மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு திக்கான பாகாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மாவு பக்குவம் நமக்கு சரியாக வரும். இப்போ எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 4 கப் அளவுக்கு அரைச்ச மாவு எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு கப் அளவுக்கு இப்போ கரைச்ச பாகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது போட்டோன்னே உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் நீத்து போன மாதிரி ஆகிடும். அதனால தான் நீங்கள் அரைக்கிறப்ப மாவு வந்து கெட்டியாக அரைச்சிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ மாவு கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாவு தான் ஆப்பத்துக்கு சரியாக இருக்கும். ஆப்பத்துக்கு தோசைக்கல்லில் ஊற்றுறனால ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா வேகாது, அதனால் இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ இதே மாவையே நான் வந்து பணியாரத்துக்கும் உங்களுக்கு கலந்து கட்டுறேன். இப்போ தண்ணியாக இருக்கிறனால பணியாரத்தை ஊற்றுனீங்கன்னா சப்பையாக இருக்கும், ரொம்ப சொதன்னு எண்ணெய் உறிஞ்சின மாதிரி ஆகிடும். அதனால் வீட்டில் வச்சுருக்கிற அரிசி மாவு, நான் வந்து இடியாப்பம் மாவு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. நான் வந்து கரெக்டாக ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு வந்துருச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிறப்ப பணியாரத்துக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். இது பணியாரத்தோட மாவு. ஆப்பத்துக்கு வந்து இன்னும் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப 2ஐயும் போட்டு சேர்த்து குழப்பிக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சுட்டு கார பணியாரத்துக்கு கலந்துக்கலாம். இப்போ கார பணியாரத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற அந்த 4 கப்பு மாவுக்கு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த தாளித்த சாமான்களையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த கலந்த மாவில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க, அப்போ ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த கார பணியாரத்தோட மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுதான் வந்து கார பணியாரத்தோட மாவு கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஆப்பமும் பணியாரமும் சுட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து தோசைக்கல்லில் ஆப்பம் ஊற்றிக்கலாம். நல்லா வந்து எண்ணெயை தடவி கல் காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் மாவை ஊற்றிக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் சாஃப்டாகவும் இருக்கும், கரெக்டாகவும் உங்களுக்கு வெந்து வரும். இப்போ இதில் மேலே வேணும்னா நீங்கள் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. வெறும் வெண்ணெய் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு மூடி வச்சு மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா வெந்துடும். அதிக தீயில வேக வச்சிங்கன்னா கருகி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2.5 நிமிஷத்துலேயே நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சு. அந்த போட்டிருக்கிற வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா எல்லா சைடும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு இதை வந்து திருப்பி போட்டுடலாம். சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பம் நல்லா வெந்து சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. பசங்களுக்கு கருப்பட்டி வெண்ணெய் போட்டிருக்கிறப்ப உங்களுக்கு வந்து உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட, வாய் புண்ணு வயிறு புண்ணெல்லாம் இருக்கிறப்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது
இப்போ வந்து நம்ம பணியாரம் முதல்ல இனிப்பு பணியாரம் சுட போகிறோம். அதுக்கு நெய்யை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எல்லாத்துலேயும் ஊற்றி காய வச்சுருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு மாவு சேர்த்துக்கோங்க. குழி வந்து 3/4 குழி மட்டும் ஊற்றிக்கோங்க எல்லா மாவும். இப்போ இதுவும் வந்து மிதமான தீயில தான் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு வெந்து வரும். இப்போ ஓரளவு மேலே மாவு இருக்கிறப்ப திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு பந்து பந்தாக வரும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா முருகலாக சிவப்பாகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க மிதமான தீயில. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் பார்க்குறப்பயே கருப்பட்டி பணியாரமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிறப்ப எடுத்துடுங்க. நம்மளோட இனிப்பு கருப்பட்டி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே சட்டிலே நம்ம இப்போ கார பணியாரமும் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்துருக்குறேன், நெய் ஊற்றலை. இப்போ எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு நமக்கு இனிப்பு பணியாரம் செஞ்ச மாதிரியே மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். பார்க்குறப்பே நல்லா பந்து பந்துன்னு சூப்பரான இனிப்பு மற்றும் கார பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த பணியாரம் அதே மாதிரி ஆப்பத்தெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.